அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டெனோ வேகன்சிஸ் அனாலிசிஸ் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2024 எக்ஸாம் எழுதுனாங்க. ரிசல்ட் வந்துருச்சு. சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சிஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒவ்வொரு கேட்டகரியிலையும் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சி அவங்க அஃபீஷியலாக வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த பிடிஎஃப் எடுத்து நம்ம கன்வெர்ட் பண்ணி அதை கரெக்டாக நம்ம கொடுத்துருக்கோம். எப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்னா, கேட்டகரி வைஸ் ஓகேங்களா, கம்யூனிட்டி வைஸ், அந்த கம்யூனிட்டி வைஸ் உள்ளே வந்து என்னென்ன கேட்டகரி இருக்குது, ஸோ அதில் எல்லாமே கொடுத்துரும். பேக்லாக் வேகன்சி, ஷார்ட் ஃபால் வேகன்சி எல்லாமே கொடுத்துரும். ஓகேங்களா, ஃபஸ்ட் வந்து பிசி பார்க்க போகிறோம். கொஞ்சம் குயிக்காகவே பார்த்துருவோம். டெஸ்கிரிப்ஷனில் வந்து டிஎன்பிஎஸ்சி கவுன்சிலிங் அப்படின்ற டெலகிராம் குரூப் வந்து நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் அப்டேட் வந்து நிறையா வரும். ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கங்க. ஓகேங்களா, டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், பேக்லாக் வேகன்சி பிசி ஜென்ரல் அதில் ஒரு வேகன்சி இருக்குது. பேக்லாக் வேகன்சி பிசி ஜென்ரல் ஹச்ஐ ஓகேங்களா, அதில் ஒரு வேகன்சி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேக்லாக் வேகன்சி பிசி அதில் வந்து ஸ்பெஷல் கேட்டகரியில் ஒரு வேகன்சி. பேக்லாக் வேகன்சி பிசி ஸ்பெஷல் கேட்டகரி ஒரு 3 வேகன்சி. அதுக்கப்புறம் நார்மல் வேகன்சிஸ் வருது, அதை பார்த்துருவோம் என்னான்ட்டு. பிசி ஜென்ரலில் 70, பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 21, பிசி ஜென்ரல் ஸ்பெஷல் வேகன்சிலாம் இருக்குது, அதை பார்த்துக்குங்க. 2 4 இருக்குது. அதுக்கப்புறம் பிசி ஜென்ரல் எக்ஸர்வீஸ்மேன் 7, பிசி விமன் 25, பிசி விமன் பிஎஸ்டிஎம் 11, பிசி டெஸ்டியூட் விடோ 9 வேகன்சிஸ். பேக்லாக் வேகன்சி ஜென்ரல் டர்ன் பிசி முடிஞ்சிடுச்சு. இப்போ ஜென்ரல் டர்ன் பார்க்க போகிறோம். பேக்லாக் வேகன்சி ஜென்ரல் டர்ன் ஜென்ரலில் எல்விவிஐ 5 வேகன்சி. பேக்லாக் வேகன்சி ஜென்ரல் டர்ன் ஜென்ரல் ஹச்ஐயில் ஒரு 5 வேகன்சி. ஜென்ரல் டர்ன் ஜென்ரலில் ஒரு 73 வேகன்சி. ஜென்ரல் டர்ன் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 22, ஜென்ரல் டர்ன் ஜென்ரல் எல்விவிஐ அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கேட்டகரிலாம் இருக்குது, அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஜென்ரல் டர்ன் ஜென்ரல் எக்ஸர்வீஸ்மேனில் ஒரு 5 வேகன்சி. ஜென்ரல் டர்ன் விமனில் 25 வேகன்சி. ஜென்ரல் டர்ன் விமன் பிஎஸ்டிஎம்மில் 5 வேகன்சி. ஜென்ரல் டர்ன் விமன் ஹச்ஐ 6 வேகன்சி. ஜென்ரல் டர்ன் டெஸ்டியூட் விடோ 4 வேகன்சி. அடுத்து பிசிஎம் ஓகேங்களா. ஸோ பேக்லாக் வேகன்சி பிசிஎம் ஜென்ரலில் 60 இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதுதான் இங்கே வந்து ரோல் ப்ளே பண்ண போகுது. இங்கே அதிக வேகன்சிஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதனால தான் நான் வந்து வீடியோவில் சொல்லியிருப்பேன், பிசிஎம் கேட்டகரியில் இருக்கக்கூடிய யாரெல்லாம் எழுதியிருக்கீங்களோ, யாரெல்லாம் பாஸ் பண்ணியிருக்கீங்களோ அவங்க எல்லாருக்குமே ஜாப் கிடச்சிரும் அப்படின்றத நான் சொல்லியிருப்பேன். அடுத்து பிசிஎம் ஜென்ரலில் 9, பிசிஎம் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 2, அடுத்து பிசிஎம் விமனில் 1, பிசிஎம் விமன் பிஎஸ்டிஎம்மில் 1, பிசிஎம் டெஸ்டியூட் விடோவில் 6. பிசிஎம் முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து எம்பிசி ஸ்பெஷல் கேட்டகரி வேகன்சி, பேக்லாக் வேகன்சிலாம் இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் எம்பிசி ஜென்ரலில் வந்து 55 வேகன்சி. எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 12, எம்பிசி ஜென்ரலில் வந்து ஸ்பெஷல் கேட்டகரி ஒரு சில வேகன்சிஸ் இருக்குது. எம்பிசி ஜென்ரல் எக்ஸர்வீஸ்மேனில் 6 வேகன்சி. எம்பிசி ஜென்ரல் எக்ஸர்வீஸ்மேன் பிஎஸ்டிஎம்மில் 1, எம்பிசி விமனில் 17, எம்பிசி விமன் பிஎஸ்டிஎம் 6, எம்பிசி டெஸ்டியூட் விடோ 6 வேகன்சிஸ். அடுத்து எஸ்சி கேண்டிடேட்ஸ் பேக்லாக் வேகன்சி எஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி 1 இருக்குது. எஸ்சி ஜென்ரலில் 38, எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 6, அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கேட்டகரி எஸ்சி ஜென்ரலில் 1 இருக்குது. அடுத்து எஸ்சி ஜென்ரல் எக்ஸர்வீஸ்மேனில் 2, எஸ்சி விமனில் 11, எஸ்சி விமன் பிஎஸ்டிஎம்மில் 3, எஸ்சி டெஸ்டியூட் விடோவில் 9. ஷார்ட் ஃபால் வேகன்சி எஸ்சி ஜென்ரலில் ஒரு 21 இருக்குது. ஸோ எஸ்சி கேட்டகரி முடிஞ்சிடுச்சு. அடுத்து எஸ்சிஏ கேட்டகரி, எஸ்சிஏ ஜென்ரல் 7, எஸ்சிஏ ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 4, எஸ்சிஏ விமன் பிஎஸ்டிஎம் 3, எஸ்சிஏ டெஸ்டியூட் விடோ பிஎஸ்டிஎம் 14. அடுத்து பேக்லாக் வேகன்சி எஸ்டி ஜென்ரலில் 25 இருக்குது. ஸோ அதனால தான் நான் சொல்லியிருப்பேன், எஸ்டி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி எல்லாருக்கும் ஜாப் கிடச்சிரும். எஸ்டி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 6, எஸ்டி டெஸ்டியூட் விடோ பிஎஸ்டிஎம் 1. ஷார்ட் ஃபால் வேகன்சி எஸ்டி ஜென்ரலில் ஒரு 3 இருக்குது. ஓகேங்களா, எஸ்டி கேட்டகரி முடிஞ்சிடுச்சு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கவனிச்சுக்கோங்க, எல்லாமே ஜென்ரலாக சொல்கிறேன், ஜென்ரலாக இருக்கக்கூடிய எல்லாமே, ஜென்ரல் டர்னாக இருக்கட்டும், பிசியாக இருக்கட்டும், எம்பிசியாக இருக்கட்டும், எல்லாமே சொல்கிறேன். எக்ஸர்வீஸ்மேன் வேகன்சி ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்டியூட் விடோ வேகன்சி. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு
இவங்களில் யாராவது இருந்தால் எக்ஸ் சர்வீஸ்மேன் மோஸ்ட்லி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படியே இருந்தாலும் அவங்க ஒரு லோயர் ஒரு ஹையர் முடிச்சிருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. பட் எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஓகேங்களா? ஸோ டிஸ்ட்ரிக்ட் விடோ ஒரு சில பேர் இருக்கலாம். ஸோ என்ன பண்ணுவாங்க டிஎன்பிஎஸ்சி தரப்பில் ஃபஸ்ட்டே வந்து டிஸ்ட்ரிக்ட் விடோவும் எக்ஸ் சர்வீஸ்மேனும் கூப்பிட்ருவாங்க. ஓகேங்களா? இதில் யாராவது இருந்தால் போஸ்டிங் எடுத்துக்குவாங்க. எக்ஸ் சர்வீஸ்மேன் மோஸ்ட்லி இருக்க மாட்டாங்க. டிஸ்ட்ரிக்ட் விடோவில் 1 or 2 கேண்டிடேட்ஸ் மேபி இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது போக மீதி இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் விடோ வேகன்சி எக்ஸ் சர்வீஸ்மேன் வேகன்சியில் அந்தந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஆட்கள் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் சர்வீஸ்மேன் வேகன்சியை பாய்ஸ் எடுத்துக்குவாங்க, டிஸ்ட்ரிக்ட் விடோ வேகன்சியை கேர்ள்ஸ் எடுத்துக்குவாங்க அந்தந்த கேட்டகரியில். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா பிசி எடுத்துக்குவோம். இப்போ பிசியில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் சர்வீஸ்மேன் ஒரு 7 வேகன்சி இருக்குல்ல. இந்த 7 வேக்கன்சியில் இருக்கிறத பிசி கேட்டகரியில் இருக்கிற எந்த பாய்ஸ் வேணுனாலும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி பிசி டிஸ்ட்ரிக்ட் விடோவில் ஒரு 9 வேக்கன்சி இருக்குது பார்த்தீங்களா. இந்த 9 வேக்கன்சியில் ஒருவேளை 2 கேர்ள்ஸ் இருக்கிறாங்க டிஸ்ட்ரிக்ட் விடோ கேட்டகரியில்னா அது 2 போக மீதி 7 இருக்கும். ஓகேங்களா? ஸோ மீதி இருக்கக்கூடிய வேக்கன்சியை அந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய லேடிஸ் எடுத்துக்கலாம். விமன் பிசி விமனில் யார் வேணால் எடுத்துக்கலாம் இந்த டிஸ்ட்ரிக்ட் விடோ வேக்கன்சியை. ஓகேங்களா? ஸோ அதுக்காக சொல்ல வரேன், அவங்க எடுத்தது போக மீதி இருக்கக்கூடிய வேக்கன்சியை அந்த கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்க டிஸ்ட்ரிக்ட் விடோ அப்படின்னா அந்தந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய விமன் கேட்டகரியில் உள்ளவங்க எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க. ஓகேங்களா? பட் இந்த ஸ்பெஷல் இந்த என்ன சொல்கிறது, இப்போ இருங்க வரேன். இப்போ அந்தந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய இந்த ஸ்பெஷல் கேட்டகரி வேக்கன்சியை எடுத்துக்க விடுவாங்களா அப்படின்றது கொஞ்சம் டவுட்டு தான். பட் எக்ஸ் சர்வீஸ்மேனும் டிஸ்ட்ரிக்ட் விடவும் எடுத்துக்கலாம். பட் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கேட்டகரி வேக்கன்சியை எடுத்துக்க விடுவாங்களா விட மாட்டாங்களா அப்படின்றது ஒரு டவுட்டு தான். மோஸ்ட்லி இருக்காது. பட் டிஸ்ட்ரிக்ட் விடோ வேக்கன்சியும் எக்ஸ் சர்வீஸ்மேன் வேக்கன்சியும் எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் 100% கொடுத்துருவாங்க. இதாங்க. ஓகே, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸ்டெனோ முடிச்சிருக்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே சமயம் ஸ்டெனோ படிச்சுட்ருக்கவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் கமெண்ட்ஸும் பண்ணுங்கள். ஓகேங்களா? நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். இல்லை அப்படின்னா வீடியோ தேடிக்கிட்டே இருப்பீங்க. இதை ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 100ல் ஒரு 70 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. புரியுங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 25,000 சப்ஸ்கிரைபர் இப்போதைக்கு நம்மக்கிட்ட இருக்காங்க. ஓகேங்களா? பட் நல்லா கவனிங்க, அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 75,000 பேர் பார்த்துட்ருக்கீங்க. அதில் 25,000 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பார்த்துட்ருக்கீங்க. ஒரு மீதி இருக்கக்கூடிய ஒரு 50,000 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.